ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இந்த யூடியூப் டிப்ஸ் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்க்குறீங்களா? உங்கள் யூடியூப் சேனலுக்கு ஏன் growth கிடைக்க லேட் ஆகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் சேனலில் நீங்கள் 100க்கும் அதிகமாக வீடியோ போட்டிருக்கீங்களா? அப்படி இருந்தும் உங்கள் சேனலுக்கு பேமெண்ட் எல்லாம் கம்மியாக வருது, பப்ளிஷ் ஆன வீடியோஸ் எல்லாமே ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் உங்கள் சேனலில் 100க்கும் அதிகமாக வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்கள் சேனலில் இது வரைக்கும் பப்ளிஷ் பண்ணவோட வீடியோ ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கெல்லாம் என்னென்ன ப்ராப்ளமாக இருக்கும்? மானிட்டைஸ் ஆன சேனலாக இருந்தாலும் எதனால் பேமெண்ட் கம்மியாக வருது அப்படின்னு இன்னைக்கு நம்ம செக் செஞ்சு பார்த்துடலாம். செக் பண்ணால் தானே எல்லாமே சரி பண்ண முடியும். யூடியூப் செட்டிங்ஸில் இதை எல்லாம் பெரும்பாலும் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஆனால் சில பேரெல்லாம் இந்த வேர்ட்ஸை கேள்விப்பட்டிருக்கலாம். அது என்னென்ன அப்படின்னு தெரியாததுனால தான் நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. அதுதான் ஃபில்டர் ஆப்ஷன். அதை எப்படி பெஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மொபைல் ஃபோனாக இருந்துச்சு அப்படின்னா அதை டெஸ்க்டாப் மோடில் வச்சு பாருங்கள். லேப்டாப்பாக இருந்துச்சு அப்படின்னா இல்லை கம்ப்யூட்டராக இருந்தாலும் அதை அப்படியே நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் சேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. லெஃப்டில் தெரிகிற கண்டென்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்டில் குட்டியாக ஒரு 3 கோடு தெரியும், அதுதான் ஃபில்டர். அந்த 3 கோடை கிளிக் பண்ண உடனே வரிசையாக உங்களுக்கு 7 ஆப்ஷன் கொட்டும். முதலாவதாக ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு இருக்கும். இரண்டாவதாக காப்பிரைட் கிளைம் அப்படின்னு இருக்கும். மூணாவதாக டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும். அடுத்து தொடர்ச்சியாக மேட் ஃபார் கிட்ஸ், டைட்டில், வியூஸ், விசிபிலிட்டி அப்படின்னு இருக்கும். சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நினச்சிட முடியாது. ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணால் இன்னும் பல ஆப்ஷன்ஸ் அப்ளைன்னு காட்டும். அதில் எந்த ஆப்ஷன் செக் பண்ண விரும்புகிறீங்களோ அதை கிளிக் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது தடை இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ எல்லாம் காட்டும். அதுவே சி டீட்டெயில்ஸ் அப்படின்னு காட்டும். எதுவுமே தடை இல்லை அப்படின்னா நோ வீடியோஸ் அப்படின்னு இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லது. இதே மாதிரி 7 ஆப்ஷனையும் வரிசையாக செக் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். தடை எந்த ரூபத்தில் வேணாலும் இருக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்கள் வீடியோ மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்க. ஆனால் யூடியூப் தவறுதலாக கூட மாற்றி அந்த வீடியோ கிட்ஸ் வீடியோன்னு மாற்றிருக்கும். அப்படி இருந்தால் வீடியோ ப்ரொமோஷன் ஆகாது, கமெண்ட்ஸும் ஆஃப் ஆகிடும். அதெல்லாம் சரி பண்ண ஃபில்டர் ஆப்ஷனை வாரம் ஒரு முறையாவது நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்புறம் உங்கள் சேனலுக்கு growth நல்லாவே கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதை அப்ளையும் பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட்டை கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து சொல்கிற டிப்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். மறுபடியும் வேறு ஒரு நல்ல டிப்ஸோடு சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.